சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காரப்பேட்டை மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக தொடர் வலையரங்கு டாக்கத்தான் 2020 எம்எம்எஸ் டாக் போஸ்ட் கொரோனா இந்த தீம்ல தொடர் வாரம் 3 நாள் நடக்கிற இந்த வெபினாருக்கு உங்கள் அனைவரும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வெபினாருடைய எண் 13, சீரியஸ் எண். தொடர் வலையரங்கு எண் 38. இந்த 38வது வலையரங்குக்கு நமக்கு ஒரு முக்கியமான டைப். இது வரைக்குமே நிறைய டாபிக்ல பேசியிருப்போம். ஆனா இது ஒரு புதுவிதமான ஒரு டைட்டில், டெக்னிக்கல் டைட்டில். வேற டெக்னிக்கல் டைட்டில்ல ஒண்ணு பார்த்திருக்கோம். நாம கோகுல கிருஷ்ணன் வந்து நம்மளோட பேசியிருந்தாங்க. அது யாராவது ஐடியா இருக்கா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்ந்த ஒரு விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட சாரு கிடையாது, எல்லாருக்குமான ஒரு பொதுவான டைட்டில். இப்ப எல்லாருக்கிட்டையுமே ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போனோ இல்ல டேப்லெட்டோ இல்ல லேப்டாப்போ ஏதோ ஒரு இதுல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல கருத்து பரிமாற்றம்னு வரும்போது கண்டிப்பா தமிழ்லயோ இல்லாட்டினா வேற மொழிகள்லயோ போயிட்டு இருக்கோம். எப்படி நம்மளுக்கு டிவைஸ்ல அவங்கவுங்க லாங்குவேஜ்ல குறிப்பா தமிழ் எப்படி டைப் பண்றதுன்றதுக்காக நமக்கு பேசுறதுக்கு ஊத்தங்கரை கவிஞர் வெங்கடேஷ் அவர்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேச போற டைட்டில் என்னது அப்படின்னா, திறன்பேசி மற்றும் பலகை கணினி போன்ற கையடக்க கருவிகளில் தமிழ் தட்டச்சு செய்யும் முறைகள். அது அவ்வளவு கஷ்டமா? ஏன்னா 2 கேப் தான் இருக்கு. தமிழ் வழியில படிச்சவங்க, தமிழ் அவங்கள அந்த பெரிய ஆளுங்களா இருக்கும்போது அவங்களுக்கு தொழில்நுட்ப அணுகல்ல சின்ன பயம் இருக்கும். நல்லா தமிழ் தெரியும், ஆனா புது டெக்னாலஜியை ஏத்துக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல தகவல் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தமிழ் டைப் பண்ண வரும், ஆனா தமிழ்ல டைப் பண்றதுக்கான ஒரு இடர்பாடு இருக்கு. இடையில இருக்கிறவங்களுக்கு என்னது அப்படின்னா கலந்து அடிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தனியா பிரைவேட்டா தானே, மொழினா என்ன, நம்ம சொல்றத மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரிதானே, அது தமிழ்ல என்ன தமிழ்ல என்ன, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஹலோ அப்படி சொல்றதுக்கும் வணக்கம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால அவங்கவுங்க மொழிகளை உரையாடும் போது இன்னும் கொஞ்சம் உயிர் போரும். எப்படி கத்துக்கிறது? மனநம் இல்லாம நம்ம யோசனையை தூண்டி நம்ம புது செயல்கள் ஆக்க அந்தந்த மொழி பயன்படுமோ அது மாதிரி தமிழ் வழியில உரையாடல் இருக்கும்போது, அவங்கவுங்க மொழிகள்ல உரையாடல் இருக்கும்போது ஒன்னும் இணக்கம் இருக்கும். அந்த ஒரு வரிசையில தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கு தமிழ் வழியில அந்த உள்ளீடு செய்ய முடியுது, டைப் பண்ண முடியுது? முடியலன்னா பரவாயில்ல, இன்னையில இருந்து வணக்கம், அப்படி வாழ்த்துக்கள், சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம தமிழ்ல டைப் பண்றதுக்கு ஒரு நம்மளுக்கு வழிவகைகள் என்னென்ன இருக்கும், நம்ம கிட்ட இதான் இருக்குன்னா அது மூலமா எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்காக நம்ம இந்த வலையரங்களை நம்மளுக்கு ஊத்தங்கரை கவிஞர் வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்காரு. ஆக்சுவலா ஐயாவை கூட்டது எதுக்கு அப்படின்னா, கவிதைகள் எழுதுவது எப்படி அப்படிதான். நம்ம எல்லாரும் முடங்கி கிடக்கிறோம், ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த டைம்ல கவிதைகள் எல்லாம் எப்படி எழுதலான்றதுல சிறப்பா பேசக்கூடியவங்க. அது பேசிட்டே இருக்கும்போது இது கண்டிப்பா ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் எல்லாத்தையுமே இருக்கு, இந்த டைம்ல எல்லாருமே அந்த தமிழ்ல உள்ளீடு பண்ணா என்ன இருக்குன்ற மாதிரியான ஒரு நோக்கில இந்த டைட்டில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வெபினார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதால அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு விநாயகர் அகவலோட ஒரு 4 லைனோட நம்ம ஆரம்பிச்சோம்னா இந்த நாளும் சிறப்புறும், இந்த வலையரங்கும் சிறப்புறும்ன்றதால ஒரு 4 லைன்கள் மட்டும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய், துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்க தமிழ் 3 தா, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்ற ஒரு விநாயகர் அகவலோடு வினைகளை தீர்க்கும் விநாயகர் நமது வினைகள் தடைகள் அனைத்தையும் போக்குவாராக என்று மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வெபினாரை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வெபினாருடைய தீம் என்னது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பேசுறதுக்கு ஒரு கருவி இருக்கும் இல்லையா, டெலிபோன் மட்டும் இருக்கும், பேச மட்டும் தான் முடியும். அப்புறமா கணக்கிடுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கால்குலேட்டர், அது மாதிரியான ஒரு கருவி இருந்தது. கேட்கறதுக்கு ஒரு கருவி இருந்தது, எஃப்எம்ஓ ரேடியோவோ. பார்க்கறதுக்கு ஒரு கருவி இருந்தது, தொலைக்காட்சியோ அது மாதிரியோ. படம் எடுக்க ஒரு கருவி இருந்தது, கேமராவோ. அது எல்லாமே இப்போ அந்த கருவிலாம் எல்லாம் போச்சு, எல்லாமே ஒரே கருவியில வந்து போச்சு. அதுதான் பேர் வாங்கிருச்சு நிறைய பேர். சூட்டிகை பேசி, கைபேசி, செல்பேசி, கையடக்க கருவி, திறன்பேசி, நிறைய பேர் வாங்கிட்டு தவிர்க்க முடியாத ஒரு ஊடகமா மாறிடுச்சு. இப்போ எனக்கு என்ன தேவையில்லை, நான் ஒரு பிக்னிக் போறேன்னா கேமரா தனியா தூக்கிட்டு ஒரு கேரவன் தனியா தூக்கிட்டு அது போக தேவையில்லை. இப்ப எல்லாமே ஒரே இதுல ஸ்டோரேஜும் மேக கணினி வழி மூலமா
கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமா எங்க இருந்து எங்க வந்து விளையாடலாம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா பாடல் இருக்கு, ஆடல் இருக்கு, விளையாட்டு இருக்கு, செய்தி இருக்கு, விளம்பரம் இருக்கும், தொழில் இருக்கு. இப்ப சூது வரைக்கும் வந்து போச்சு. அதுல இல்லாத ஒன்று எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஊடகம் உருவாக்கணும்னா ஒரு பெரிய விஷயம். லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணணும், என்ன பண்ணணும். ஆனா இந்த சமூக ஊடகங்கள் வரவுக்கு பிறகு, இந்த திறன்பேசிகள் வரவுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, யாரு ஒண்ணா எத்தனை மணிக்கு வேணா ஊடகம் ஆரம்பிச்சுக்கலாம், வேண்டிய செய்தி எப்படி வேணா போட்டுக்கலாம். அதனால கூட இது எல்லாமே இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கும். பிரைவேசி உண்டு. அவங்க நம்ம என்ன பாக்குறோம், என்ன அந்த பிரைவேசி இருக்கிறதாலையுமே அனைத்தும் இங்கே கிடைக்கிறதாலையும் இதுல வரவு அதிகமாயிடுச்சு. அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருமே தவிர்க்க முடியாத ஊடகம் ஆயிடுச்சு. இப்ப கற்றல் கற்பித்தல் ஊடகம் மாற்றுறதுக்கு என்னென்ன சாத்திய கூறுகள் எல்லாமே பண்ணிட்டு இதை முழுமையான கற்றல் கற்பித்தல் ஊடகமா மாறிடுச்சு. இந்த மாதிரியான டைம்ல கற்றல் கற்பித்தல் கூட தமிழ் வழியில தமிழை டைப் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் வேணும் இல்லையா? அதனால இந்த மாதிரியான லாக்டவுன்ல இந்த டைட்டில் வந்து உகந்ததா இருக்கும். ஏன்னா இந்த சமூக ஊடகங்களோ திறன்பேசிகளோ முழுமையான கற்றல் ஊடகமா மாறிக்கிட்டு வந்த இந்த சூழல்ல இந்த நாளுக்கு இந்த மாதிரியான திறன்பேசிகள் இல்ல நம்ம எப்படி டைப் பண்ணலாம், அதனுடைய இயங்குதளங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படிலாம் இருக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கீபேட் சொல்லக்கூடிய விசைப்பலகைகள் எப்படிலாம் இருக்கு, இதுக்கு டைப் பண்றதுக்கான குறுஞ்செயலிகள் என்னென்ன இருக்கு, ஆப்னு சொல்லக்கூடிய குறுஞ்செயலிகள் என்னென்ன இருக்கு, உள்ளீடு செய்யற முறைகள் என்னென்ன இருக்குன்றத நமக்கு அழகா சொல்றதுக்காக கவிஞர் வந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே என்னது அப்படின்னா இந்தியாவை என்ன பண்றாங்க, அகத்தியலிங்கம் என்றவர் 1300 மொழிகளும் கிளை மொழிகளும் பேசுறதால இந்தியா மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்றாங்க. இந்த சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தோட முதல் தமிழ் கணினி இதை வந்து பசங்களுக்காகவுமே இங்க இருக்கிறவங்களுக்காகவுமே, அப்போ தமிழ்ல உள்ளீடு செய்யறோம் தமிழ் கணினி தமிழ் கம்ப்யூட்டர் ஒண்ணு இருக்கா, இருந்துதா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர் பெயரால 1983 செப்டம்பர் மாசம் TCM டேட்டா ப்ரொடக்ஷன் ஒரு நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா முதலா தமிழ் கம்ப்யூட்டர் உருவாக்குச்சு. அது உருவாக்கி எங்க பயன்படுது அப்படின்னா தேனாம்பேட்டையில இருக்கிற டேட்டா சென்டர்ல இருந்துட்டு தலைமைச் செயலகம் வரைக்கும் என்னது அப்படின்னா கோப்புகள் அனுப்புறதுக்கு தமிழ் வழியிலே இன்புட்டும் தமிழ் வழியிலே அவுட்புட்டும் உள்ளீடும் வெளியீடும் ரெண்டுமே தமிழ் மொழியிலே செய்யற மாதிரியுமே பைலிங்கல் உட்காகிற மாதிரி ஒண்ணு பண்ணி 1983 தமிழ்ல என்னது அப்படின்னா இணையத்துல தமிழ் வந்துருச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான விஷயம். இந்த நாள்ல இது மாதிரி தமிழ் முதல்ல கணினிக்கு வந்த மொழியும் ரீஜனல் லாங்குவேஜ்ல கணினிக்கு வந்த ரீஜனல் லாங்குவேஜும் தமிழ் தான். நிறைய பேர் இருக்கு அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் என்னது மூத்த மொழியா இருந்தாலும் சரி, எல்லா மொழிகளுக்குமே ஒரு அகராதியா இருக்கிற மொழியா இருந்தாலும் சரி, இது வந்து என்னைக்கு கணினி வந்தா கூட அது இரவாமல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட அது தொடர்ந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அந்த சார் வந்து மோகன் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு டைம்ல, எப்போ அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்வுல பேசிட்டு இருக்கும் போது நமக்கு வந்தவங்க எல்லாம் சுரண்டைக்கு போயிட்டாங்க, சுரண்டைக்கு போயிட்டு வந்து மீதி இவ்வளவு இருக்கு, இதை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறதுன்ற ஒரு அழகான சொன்னாங்க. ஒவ்வொரு டைமே படையெடுப்பு நடக்கும் போது நம்ம வளங்களை சுரண்டதை விட மொழி அழிவும் நிறைய நடந்தது. ஒரு வடமொழியை திணித்து மணிப்பிரவாளம் என்ற மொழி மடையில போட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே ஒவ்வொரு நாட்டு வரவும் போது மொழி மேல ஒரு அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா மொழி அழிஞ்சா இனம் அழியும்ன்றதை நம்பினாங்க. அதையும் தாண்டி தமிழ் இன்னை வரைக்கும் நம்ம கிட்ட நிலைச்சி இருக்கு. எதுவுமே பாழ்படாம எவ்வளவு இல்லாமல் போனா கூட இருக்கிற தமிழ் எவ்வளவோ இருக்கு. இந்த ஒரு அழகான நிகழ்வுல தமிழ் பேச தமிழ் வழியில டைப் பண்றது எப்படி சொல்றது சொல்ல ஊத்தங்கரை கவிஞர் வெங்கடேஷ் அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். அவரை வரவேற்க பாலாஜி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பாலாஜி சார் நீங்க இருக்கீங்களா, ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேலாண்மை குழு, ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர் சார்பாக தாக்கத்தான் 2020 தொடர் வரையரங்கம் 13 வரையரங்கம் 38ற்கு அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய விருந்தினர் மற்றும் கவிஞர் திரு ஜி வெங்கடேஷ் அவர்களை திறன்பேசி மற்றும் பலகை கணினி போன்ற கையடக்க கருவிகளில் தமிழில் தட்டச்சு செய்யும் முறைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற என் இரு கரம் கூப்பி வருக என்று வரவேற்கிறேன் ஐயா. கவிஞர் அவர்கள் தற்போது முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். சங்க தமிழியக்கம் என்னும் குழுவில் செயலாளராக பதவி வகித்து வருகின்றார். கவித்தென்றல் மற்றும் தமிழ்த்தென்றல் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர். கவிஞர் அவர்களை மறுமுறை தாக்கத்தான் 2020ற்கு வருக என்று வரவேற்கிறேன். நன்றி சார். நன்றிப்பா. வெங்கடேஷ் ஐயா, நீங்க உங்கள் உரையை தொடரலாம். ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே இன்னையில இருந்துட்டு தமிழ்ல முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ண நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் கேட்டு எளிமையான வழி எங்களுக்கு என்ன புரியுதோ அது மூலயமா தமிழில கலந்துரையாட தமிழ்ல உள்ளீடு செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நீங்கள் உங்கள் உரையை தொடரலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நல்வணக்கம்.
முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல விரும்புறேன். மதர்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் எனக்கு சொல்லப்போனால். எனக்கு தெரிஞ்ச தமிழ் தட்டச்சு முறைகளை தவிர்த்து நானும் மிக பல ஒரு தட்டச்சு முறைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முதல் வாய்ப்பு. அதுக்காக மிகப்பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து டாக்டர் திருமலைவாசன் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில தான் ஒரு நன்றியை தெரிவிக்கணும் நான். ஏன்னா அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கமே சொல்லலாம் அப்படி கொடுத்தவர் அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அடுத்து சரி நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஏன் வந்து ஒரு கேள்வியாவே வைக்கிறோம் உங்ககிட்ட. இப்ப பல மொழிகள் இருக்கு, அதை தவிர்த்து நமக்கு தமிழ் என்பது ஒரு மொழி கிடையாது, அடையாளம். அது அந்த அடையாளம் தான் நம்ம வந்து ஒரு உலக அளவுல வந்து உயர்த்தி நிற்குது. பல மொழிகள் இருப்பினும் நம்ம வந்து தமிழன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் சொன்னோம்னா நமக்கு வந்து பல பேர் வந்து அந்த மொழியால உறவுகள் சூழும். இது வந்து ஒரு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, நம்ம எங்க போனாலும் ஈஸி ஒரு சுலபமா ஒரு சொந்த பந்தங்களை உருவாக்கிக்க முடியும் மொழியால. அதை தவிர்த்து 2017 கூகுள் மிகப்பெரிய வந்து ஒரு வலைத்தளம் தேடுதளம்னே சொல்லலாம். அந்த வலைதளத்துல ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு வலைதளங்கள்ல அதிகமா தேடப்படக்கூடிய மொழிகள், அதாவது ஒரு கருத்துக்களை தேடப்படக்கூடிய மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் வந்து முதலிடத்துல இருக்கு. அதாவது இந்தியாவுல ஒரு ஆட்சி மொழின்னு கூட கிடையாது, ஒரு மாநில மொழி. சொல்லப்போனா ஒரு மாநிலத்துக்குள்ளான அலுவல் மொழி தான் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய வலைதளத்துல தேடப்படக்கூடிய மொழிகள்ல முதல் இடத்துல வகிக்குது நம்ம தமிழ் தான். இப்போ வந்து தமிழ் பாத்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி 13 நாடுகள்ல மொழியாவும் இருக்கு. அதை தாண்டி வந்து நிறைய வந்து ஒரு தேடுதளங்கள்ல அதிகமான பயன்பாட்டு மொழியா இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து என்னென்ன வகையான இப்ப தமிழ் டைப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் டைப்பிங்க்கு என்னென்ன வகையான நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம ஷார்ட்டா சொல்லணும் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேக் ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ் இதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கான நம்ம வந்து வழிமுறைகள் என்னன்றதை இப்ப பார்ப்போம். ஸ்கிரீன் தெரியுங்களா? மற்றவர்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்றதை தவிர்க்கவும். ஏன்னா இப்போ நமக்கு பேச்சாளர் வந்து ஷேர் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் எந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க, நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு, எல்லாட்டும் நம்மகிட்ட இருக்கு, நமக்கு தெரியாத விஷயத்த பயன்படுத்துறது ஒன்னும் பெருசா பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஐயா அப்ப தெரியுது ஐயா, நீ உங்க ஸ்கிரீன் ஷேர் தெரியுற மாதிரி தெரியல. தெரியுது. வந்து உங்களுக்கு ஒரு சில நிச்சயா வந்து ஒரு உள்ளே செய்யக்கூடியமான விஷய பலகைகள் எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லோகோகள் சிலப்பட தெரியல. இப்ப வந்து நமக்கு வந்து இவ்வளவு இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் வாய்ஸ் கீபேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப வந்து நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எழுத்து பண்ணி கீபேட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப இதை தவிர்த்து நம்ம வந்து வேற என்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து புதுசா போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபோர்ட் இந்த ஆப்ஷன். சரி, ஏன் இந்த ஜிபோர்ட் மட்டும் இவ்வளவு ஸ்பெசிஃபைடா சொல்றேன்? இப்ப என்கிட்ட நான் செல்லினம் யூஸ் பண்றேன், எழுத்தாணி யூஸ் பண்றேன், அதை விட்டுட்டு நான் கூகுள் இண்டி கீபேட் கூட வந்து இந்தியாவினுடைய அலுவல் மொழிகள் அத்தனை ஹிந்தி, மராத்தி, அவங்க என்னென்ன மாநிலத்தார் பயன்படுத்துறாங்களோ எல்லா மாநில மொழிகளும் இருக்கு. அடுத்தடுத்து ஆங்கிலமும் முதன்மை. இதெல்லாம் சரி. இப்ப வந்து ஜிபோர்ட் இதுல வந்து என்ன ஒரு புது விதமான வசதி இவ்வளவு உரையா நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா பேச எப்படி சொல்றது வந்து நான் தங்களிடம் உரையாடி கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற போட்டே வந்து உங்களுக்கு இணைப்பு சரியில்லை நினைக்கிறேன். ஒலி வந்து சரியா கேட்க மாட்டேது, கொஞ்சம் கரெக்டா செக் பண்றீங்களா? விட்டு விட்டு வருது ஒலி, பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஸ்கிரீன்ல தெரியுது. ஸ்கிரீன் தெரியுது, ஒலி மட்டும் விட்டு விட்டு வருது. அதனால நீங்க பேசுறது சரியா போய் சேராதுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டா செக் பண்ணிக்கங்க.
பேசலாமையா? சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. பேசலாம். இப்ப வந்து ஜிபோர்ட், இந்த கூகுள்ல அங்கீகாரத்துக்குள்ளதான் ஜிபோர்ட் அப்படின்ற ஒரு இந்த ஜிபோர்டு வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒலியால நம்ம சொல்லக்கூடிய அது வந்து எழுத்துருக்களா மாத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலி தான் இந்த ஜிபோர்டு. வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய எனக்கு வந்து இங்கிலீஷும் தெரியும். இல்ல சார், இனிமே வாய்ஸ் பிரேக் ஆகிதான் சார் இது. வெங்கடேஷ் சார் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கேட்க மாட்டேங்குது சரியா. இப்ப தெளிவா இருக்குங்களா ஒலி? இப்ப கேக்குது, பேசுங்க. சரிங்க. ஹலோ வெங்கடேஷ் சார். ஹலோ ஹலோ வெங்கடேஷ் சார். கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அவரு சிக்னல் ப்ராப்ளமா இருக்கான்னு தெரியல. இப்ப ஹலோ வெங்கடேஷ் சார். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா, பேசலாம் ஐயா. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய வந்து நமக்கு வந்து செல்லினம் இருக்கு, எழுத்தாணி இருக்கு. இப்ப வந்து நிறைய வந்து தமிழ் டைப்பிங்க்கு வந்து ஒரு சுலபமா அப்படின்ற பாக்குறப்ப நமக்கு வந்து நம்ம எழுத்துருக்களை வச்சுதான் நம்ம வந்து தமிழ் வந்து பயன்படுத்தணும். இப்ப நம்ம எப்படி உயிர்மை எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே தான் நமக்கு தேவை. எப்படி சொல்றோம்னா அந்த எழுத்துருக்கள் தான் நமக்கு வந்து தேவைப்பட போகுது. இப்போ வந்து ஏன் அதை நான் தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணா எனக்கு வந்து தமிழா கன்வெர்ட் ஆகுது இல்லை, அப்புறம் ஏன் வந்து நான் வந்து ஒரு நேரடியான எழுத்துருக்கள் மூலியமா வந்து ஏன் நான் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம வந்து தங்கிலீஷ் இருக்கு, நம்ம வந்து டைப் பண்ணிடுறோம், இப்ப போயிடுது. இப்ப வந்து ஒரு அலுவலகத்துக்கு போறோம், அந்த அலுவலகத்துல நம்ம வந்து ஒரு கடிதம் எழுதணும். நம்ம வந்து கடிதம் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம கடிதம் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வரோம். ஆனா நம்ம வந்து ஒரு அலுவலகத்துல போயிட்டோ இல்ல ஏதாவது ஒரு வங்கிகள்ல போயிட்டோ நம்ம ஒரு கடிதம் எழுதும்போது நமக்கு வந்து பல வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து குளறுபடி ஆகுது. இப்ப சொல்லணும்னா தன்னகரம் வருமா, அதாவது 3 சொல்லினா வருமா, 2 சொல்லினா வருமா, எந்த இடத்துல இக்கு போடணும், எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய வார்த்தைகள் வந்து அங்க வந்து குளறுபடி ஆகுது. ஏன்னா நம்ம வந்து பழகிறது கிடையாது. நம்ம யாருக்கிட்டையுமே இப்ப அதிகமா வந்து தமிழை வந்து பள்ளிகள்ல ஒரு பாடமா தான் இருக்கு, அது அப்பாற்பட்டது. இப்ப வந்து நம்ம வந்து எழுதுறது இல்லை, அதிகபட்சமா எழுதுறது இல்லை. நமக்கு தேவையான ஒரு கருத்தை கூட பார்த்தோம்னா நம்ம வந்து ஆங்கிலத்துலதான் எழுதி வச்சு பழகிக்கிறோம். அப்போ வந்து சரி அதே போன்லயே கூட நம்ம ஆங்கிலத்துலதான் எல்லாமே நோட் பேட்ல யூஸ் பண்றோம். ஒரு தமிழ் வரும்போது நமக்கு வார்த்தைகள் வந்து பரீட்சையப்படும். அந்த வார்த்தைகள் பரீட்சையப்படனா நம்ம வந்து நாளுக்கு நாள் வந்து தமிழ்ல வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அது நம்ம வந்து ஒரு நடைமுறையில் இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுத்துருக்கள் இருக்கு. இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் இண்டி கீபேர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கீபேர்டு வந்து நான் உங்களுக்கு இப்ப ஷோன் பண்றேன்.
இப்ப என்னோட தொலைபேசியில தெரியறது வந்து கூகுள் இண்டி கீபேட் அப்படி சொல்லக்கூடியது. வாய்ப்பு தான் இது. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி டைப் பண்ணனா நமக்கு வந்து தமிழ் நிறைய ஒரு தப்பு என்ன நடக்குதுன்னா, இப்ப வந்து லகரம், அதாவது சிறப்பு இடத்துல குண்டு அந்த லகரம் வந்து நிறைய வந்து எழுத்து பிழைகளை வந்து உருவாக்குது. அதை வந்து நம்ம தவிர்க்க என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நேரடியாக தமிழ் எழுத்துக்கள் வர மாதிரி இந்த மாதிரியான ஒரு கீபேட் வந்து நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு வந்து வார்த்தைகள் வந்து பரீட்சையப்படும். அதிகமா நம்ம வந்து ஒரு சரியான அணுகுமுறை வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரி, இப்ப நான் வந்து மொபைல்ல இல்ல, நான் வந்து ஒரு கணினி கிடையாது, அலைபேசி கிடையாது, நான் வந்து ஒரு கணினி பயன்பாட்டாளர் இல்ல, நான் வந்து ஒரு டேப்லெட் தான் வச்சிருக்கேன், ஐபேட் தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்க ஐபேடோ டேப்லெட்டோ வச்சிருந்தா ரெண்டுத்துக்கும் வந்து ஓஎஸ்கள், அதாவது செயல்பாடுகள் வந்து தான் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நீங்க ஒரு iOS பயன்பாட்டாளரா இருந்தா மன்னிக்கணும், இப்போ வந்து அது ஸ்கிரீன் என்கிட்ட iOS கிடையாது, அதனால போட முடியாது உங்களுக்கு. நீங்க அதுல எல்லா ஒரு அலைபேசிலையும் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க மேல வந்து ஒரு தேடுதளம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு கண்டிப்பா ஒரு அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வந்து உங்களுடைய லொகேஷன் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்தியாவில கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய அலுவல் மொழிகள் அத்தனையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன மொழி தேவையோ அதுக்கான விசைப்பலகைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து தன்னிச்சையா, அதாவது உங்களோட கீபேட்ல நீங்க வந்து தமிழ் வந்து எந்த செயலி, அதாவது எந்த ஒரு தொலைபேசியா இருந்தாலும் வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்ப நார்மலா எல்லா மொபைல், இப்ப நீங்க எம்ஐ மொபைல் அப்படி இருந்ததுன்னா அதுல டிஃபால்ட்டா ஒரு கீபேட் வருது. அந்த கீபேட்ல நீங்க வந்து தமிழ் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வச்சிருக்க ஐபேட்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே மன்னிக்கணும், ஐபேட் வந்து iOS வருது. அவங்களுக்குலயுமே இதே மாதிரி செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க ஆப்ஷனலா வந்து லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ்ல நீங்க இப்போ வந்து செட் பண்ணீங்கன்னா ஒரு சில இடத்துல கேட்கும் மலேசியா தமிழா, இலங்கை தமிழா, இந்திய தமிழான்றது. அது வந்து பயன்பாட்டாளர்கள் உங்களை பொறுத்து தான். நீங்க வந்து இலங்கை தமிழும் வச்சுக்கலாம். இலங்கை தமிழ் வேற ஒன்றும் நமக்கு வந்து பெருசா கிடையாது. நம்ம பேச்சு வழக்குல அவங்களுக்கும் சில வார்த்தைகள் மாறும். நம்ம வந்து நலம் அப்படின்னு சொல்றோம்னா அவங்க வந்து சுகம் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகள் மாறும். அதனால வந்து கீபேட்லயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் மாறும். அதுதான், ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்களுக்கு. அது ஒரு 2 நாள் போச்சுன்னா உங்களுக்கு பழகிரும் அந்த அப்படி சொல்ல போனோம். சரி, இதெல்லாம் விட்டுட்டு இப்ப மேக் ஓஎஸ், அதாவது ஆப்பிள் அப்படின்ற போது ஒரு மேக் ஓஎஸ் அப்படின்ற ஒரு வந்து ஒரு இயங்குதளம் தான் வந்து போயிட்டு இருக்கும் ஓஎஸ். இப்போ வந்து அதுலயே நம்ம டிஃபால்ட்டா ஒரு லாங்குவேஜ் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம மொபைல்ல வந்து நமக்கு ரீஜனல் லாங்குவேஜா என்ன வேணும், தமிழ் வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, நம்மளோட செட்டிங்ஸ் லாங்குவேஜ் என்னவோ அதே மாதிரி மாத்தி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அதுலயும் கீபேட் வந்து தமிழ்ல வந்து வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம தமிழ்ல டிஃபால்ட்டா ஆப்பிள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. தமிழ்ல ஆப்பிளோட மொபைல்ஸ்லயோ லேப்டாப்ஸ்லயோ கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே தமிழ் இருக்கு. தமிழ் இருக்கிற பட்சத்துல நாம வந்து அதை செட் பண்ணணும் முதல். அப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்க சர்ச் பார்ல லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மொழி வந்து காமிக்கும். நீங்க என்னென்ன மொழி தேவை, அடுத்து ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க வந்து தமிழ்ல ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ் கட்டாயம் இருக்கும். இல்லைன்ற வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா வந்து தமிழ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதனால வந்து தமிழ் எல்லா ஒரு தொலைபேசிகளும் இப்ப வரக்கூடிய அனைத்து தொலைபேசிகளிலும் தமிழ் வந்து கட்டாயம் இருக்கு. அது ஒரு சின்ன தொலைபேசி ஆகட்டும், என்ன தொலைபேசி ஆகட்டும், தமிழ் வந்து இருக்கு. நம்ம வந்து தமிழ் டைப்பிங் வந்து ஈஸியா இருக்கு. இப்ப iOS, மேக் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து டிஃபால்ட்டா கீபோர்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இல்ல என்கிட்ட வந்து இப்ப நார்மலா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட லேப்டாப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல மினி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்க கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல நீங்க ஆட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொழிகள் கேட்கும். நிறைய மொழிகள் இருக்கு. உலக அளவுல என்னென்ன மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளும் உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு காட்சியா இருக்கும்.
அந்த காட்சியில தமிழ் நீங்க வச்சீங்கன்னா அதுல வந்து 2 தமிழ் கேட்கும் உங்களுக்கு. இலங்கை தமிழ் ஒண்ணு கேட்கும், இந்திய தமிழ் ஒண்ணு கேட்கும். நீங்க இந்திய தமிழை சூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து லதா அப்படின்ற ஒரு எழுத்துரு மாதிரியில இருக்கும். அதாவது இப்போ வந்து அந்த லதா அப்படின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா, கணினி வந்து பயன்பாட்டாளர்கள் வந்து நிறைய வந்து தமிழ் எழுத்துருக்கள் இருக்கு அவங்களுக்கு. பாம்னி, லதா, சேலம் இந்த மாதிரியான நிறைய வந்து எழுத்துருக்கள் இருக்கிற பட்சத்துல லதா அப்படின்ற ஒரு ஃபாண்ட் டைப்ல தான் வந்து உங்களுக்கு அந்த டிஃபால்ட் கீபேர்ட் வரும். சரி, இப்ப டிஃபால்ட் கீபேர்டா நான் தமிழ்ல வந்து சுலபமா மாத்தணும் விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க லாங்குவேஜ் ஆட் பண்ண உடனே உங்க கடைசியில அந்த பேட்டரி அந்த ஐகான்ஸ் எல்லாம் காமிக்கணும் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மொழி வந்து காமிக்கும். இப்ப இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா இஎன் அப்படின்னு காமிக்கும். இல்லையா, இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த ஒரு நீங்க இப்பதான் புதுசா ஒரு கணினி வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த அமெரிக்காவோட தேசிய கொடி காமிக்கும். ஏன்னா அவங்கதான் வந்து இங்கிலீஷ் இருக்குன்றனால அவங்களோட கொடி காமிக்கும். இப்ப நீங்க தமிழ் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து தா அப்படின்ற தன்னகரத்தோட ஒரு முதல் எழுத்து மட்டும் உங்களுக்கு காண்பிக்கும். சரி, இப்ப இதை நான் வந்து எப்படி மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து விண்டோஸ் லோகோ போட்ட ஒரு பட்டனும் ஒரு ஸ்பேஸ் பட்டனும் நீங்க அழுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மொழி வந்து விண்டோஸ் எந்த ஒரு ஓஎஸ் ஆனாலும் சரி 7, 8 or 10 எந்த 3 ஓஎஸ்ல எதுனாலும் உங்க லாங்குவேஜ் வந்து ஈஸியா சேஞ்ச் ஆயிக்கும். அது வந்து எப்பனா நீங்க வந்து அதை வந்து நீங்க மாத்தி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து விண்டோஸ் பட்டனும் ஸ்பேஸ் பட்டனும் நீங்க அழுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த மொழி மாறும். மொழி மாறுறப்ப என்னாகும், லதா ஃபாண்ட்ல தான் இருக்கும். சரி, அதுக்கு அந்த லதா ஃபாண்ட்டை வந்து நான் எப்படி போய் கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து லதா ஃபாண்ட் ஸ்கிரீன்ஸ் கீபேர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா நெட்ல ஒரு இமேஜ் மாதிரி வரும். ஒரே நிமிஷம் அதை காட்டிடுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஒரு விசிபிள் ஆகும் ஒரு கீபேட், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கீபேர்டு வந்து இதுதான் வந்து லதா கீபேர்டுக்கான ஒரு எழுத்துக்கள் வந்து வடிவமைக்கப்பட்ட இடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெச்ல வந்து டா இருக்கும். அந்த மாதிரி வந்து எழுத்துருக்கள் வடிவமைக்கப்பட்ட வந்து டிஃபால்ட்டா இருக்கிற தமிழ் கீபேட். அதாவது நீங்க வந்து தமிழை வந்து டைப் டிஃபால்ட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீபேட் வந்து லதா தான். இப்போ வந்து நீங்க வந்து லதா ஃபாண்ட்டை வந்து நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இல்ல இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து நான் வந்து ஒரு பேரை வந்து ஈஸியா டைப் பண்ணணும். இப்போ வந்து இணைய பயன்பாட்டாளர் தான் நான். அப்போ வந்து இணைய பயன்பாட்டுல எனக்கு வந்து என்னென்ன வகையான வழிமுறைகள் இருக்கு, அதாவது இப்ப இணையத்துல வந்து நான் தங்கிலீஷ்ல டைப் பண்ணணும். ஒரு சரியான ஒரு இலக்கண அமைப்பு அப்படின்னு இலக்கண அமைப்புனா ஒரு துல்லியமா வந்து சொல்ல முடியாது, ஒரு தோராயமான இலக்கண முறையில வந்து ஒரு வார்த்தைகள் வந்து பிணைப்பா வந்து நீங்க தங்கிலீஷ் அதாவது தமிழத்துல டைப் பண்ண உங்களுக்கு வந்து சாதாரண நம்ம நடைமுறை தமிழ் அந்த வழக்குல வரும். அதாவது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வலைதளம் வந்து www.tamiltyping.in, அதாவது .in அப்படின்ற பட்சத்துல இந்தியாவிற்கான அது வந்து ஒரு விசைப்பலகை. இப்போ வந்து அது என்ன ஆகும்னா ஒரு ஸ்க்ரோலா வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க தங்கிலீஷ் வந்து டைப் பண்ண என்ன ஆகும், நீங்க வந்து தமிழ்ல போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து போயிட்டு இருக்கு ஸ்கிரீனு. டைப்பிங் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணும், அதாவது இப்போ வந்து
இப்பதான் இந்த வெல்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு இணையான வார்த்தைகள் இப்ப வரவேற்பு செய், வரவேற்புரை, இந்த மாதிரி. இப்ப வந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து தேவை அப்படின்ற பட்சத்துல நம்ம இங்கேயே கூட டைப் பண்ணிக்கலாம். இப்ப என்ன சொல்லணும், கேரட் அப்படின்னு நம்ம இப்ப கேரட் அப்படி கேரம் அப்படி டைப் பண்ணும்போது அதுக்கான தமிழ் வார்த்தைகள் இப்ப இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கோ தமிழ் கூட இருக்குது. இந்த மாதிரிதான் இப்ப நான் டைப் பண்ண, நான் இன்று வந்து இந்த இடத்துல இருக்கு, இல்ல இன்று அந்த மாதிரி. நான் இன்று இப்ப இந்த மாதிரி நீங்க தமிழ்ல அதாவது இங்கிலீஷ்ல டைப் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆன்லைன் டிஃபால்ட்டா தான் இருக்கும். நீங்க வந்து என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்ப வந்து அதுக்கு கீழேயே வந்து இப்ப நீங்க அந்த தமிழ் டைப்பிங் வந்து நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ண உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே இப்ப அந்த மாதிரி இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது இப்போ, எப்போ அந்த மாதிரி சில குளறுபடிகள் இருக்கும். அதுக்கான வார்த்தைகள் வந்து கீழே என்னென்ன வரும், அப்ப இப்போ, இன்று, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு காண்பிச்சுட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் விட்டுட்டு இப்ப தமிழ் டைப்பிங் வந்து இதெல்லாம் பண்ணியே ஆகணுமானா அதுதான் வந்து ஒரு சிலரோட கேள்விக்குறியா இருக்கும். ஏன் வந்து தமிழ் டைப்பிங் நம்ம பண்ணணும் அப்படின்ற பட்சம், ஏன் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து தமிழ் வந்து எனக்கு தெரியும், ஆனா அதை வந்து எழுத படிக்க தெரியாது. ஆனா வந்து அது என்னோட மொழி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதை வந்து நம்ம வந்து ஒரு எழுத படிக்க தெரியல அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து அது ஒரு அசிங்கம், அவமானம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்து தமிழ் எனக்கு தெரியும் ஆனா வந்து பேசுவேன், அதை வாசிக்க வராது அப்படின்ற பட்சத்துல அது வந்து நம்ம தமிழனா பிறந்து தமிழா இருந்து நம்ம வந்து ஏன் வந்து நமக்கு தமிழ் எழுத இப்ப வந்து தமிழ் வந்து பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வரப்ப தமிழ் வந்து ஓரளவுக்கு தான் அவங்க வந்து எழுதுறாங்க, வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், ஆங்கில வழிக்கல்வி, அதனால வந்து தமிழை வந்து நான் பெருசா பாத்துக்கல, பேருக்கு படிக்கிறோம் எழுதுறோம் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர தமிழ் வந்து நம்ம மொழி, நம்ம வந்து கத்துக்கணும், அது வந்து ஒரு மொழியா தான் இருக்கு. நம்ம வந்து அது வந்து இலக்கண நடை இருக்கு, அதெல்லாம் நம்ம ஏன் பாக்குறது இல்லைன்றதுதான் மிகப்பெரிய இன்றைய கேள்விக்குறிதான். ஏன்னா வந்து தமிழ் வந்து ஒரு பல இலக்கிய நெறிகள் செறிந்த ஒரு மொழி. அதை வந்து முடிஞ்ச வரையிலையும் முடிஞ்ச அளவு நம்ம இலக்கியங்களை பயன்படுத்துறோமோ இல்லையோ, நமக்கு வந்து இலக்கண இலக்கியங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல். அதை வந்து அவ்வளவு சுலபமா கத்துக்க முடியாது. சரி, அவ்வளவுலாம் தேவையில்லை, நம்ம வந்து தமிழ் எழுதுவோம், படிப்போம், வாசிப்போம், அதுதான் நமக்கு தேவை. இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து நான் இப்ப தமிழ்ல தான் டைப் பண்ணி வைக்கணும் அப்படின்றது, இங்கிலீஷ்ல டைப் பண்றோமா, சரி அதுக்கு தமிழ்ல தான் என்ன, தமிழ்ல தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பழகணும் ஃபர்ஸ்ட். இப்ப சொல்லணும், எல்லாருமே காலையில எழுந்த உடனே ஒரு குட் மார்னிங் அப்படின்ற விஷயம் பரவலா பரவும். சரி, அது இல்ல சார், உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு சார். வெங்கடேஷ் சார், நீங்க பேசுறது கேட்கல, மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு சார். மேபி கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஹலோ, ஓகே, இப்போ ஓகே, சரி. நீங்கள் தொடரலாம் ஐயா. மன்னிக்கிறீங்க, இடையில ஒரு தொலைபேசி அழைப்பு. ஓகே ஓகே, நீங்க பேசலாம். மன்னிக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயம் முன்ன நான் சொல்லிட்டு இருந்தேங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து விண்டோஸ் அப்படின்ற விண்டோஸ், அதாவது MS-OS அப்படின்ற பாக்குறப்ப நம்ம வந்து ஏன் எப்படி வந்து நம்ம மாத்துறது அப்படின்றத இப்ப பார்ப்போம்.
ஐயா ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. இப்ப வந்து நான் என்னோட முகம் தான் தெரியுதுங்களாங்க இல்ல ஏதாவது ஒரு லேப்டாப் ஸ்கிரீன் தெரியுதாங்கய்யா? இல்ல சார், உங்க முகம் தான் தெரியுது சார். முகம் தான் தெரியுதுங்களா? இப்பங்கய்யா இப்பயும் உங்க முகம் தான் சார் தெரியுது. இல்ல சார். ஹலோ. ஐயா கேக்குதுங்களா? எஸ் சார் கேக்குதுங்க. இன்னைக்கு திரும்ப ஒரு கால் ஒண்ணு வந்துடுது. பேசுங்க. இப்ப வந்து நம்ம தமிழ் டைப்பிங் வந்து பாத்துட்டு இருக்கோம். தமிழ்ல வந்து சார் நீங்க பேசுறது எதுவும் கேட்கல சார். கேக்குதுங்களாங்க இப்ப? கேக்குது. வந்து தமிழ் டைப்பிங் வந்து நிறைய வந்து சுலபமான வழிகள் இருக்கு. ஏன் வந்து இப்ப வந்து புதிய தலைமுறைகள் வந்து ஏன் வந்து நம்ம வந்து ஆங்கிலத்துல தான் டைப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்ப வந்து ஒரு ஆங்கிலத்துல டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிடுக்கா வந்து திரும்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அது கிடையாது. இப்ப வந்து மொழி வந்து நீங்க வந்து ஒரு மொழியாலதான் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு உங்க மொழி வந்து ஒரு இடத்துல உங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்தும். உங்களுக்கான மதிப்பை வந்து உங்க மொழி வந்து ஒரு சிறிய அளவுதான் இருக்குமோ தவிர உங்களோட மதிப்பு வந்து நீங்க நடந்துக்கிற விதம் அது வேற. உங்களோட மொழியில வந்து உங்க மதிப்புன்றது ஒரு குறிப்பிட்ட பங்கு. இப்ப வந்து நீங்க ஆங்கிலத்துல பேசினாதான் உங்களுக்கு மதிப்பு, இல்ல ஆங்கிலத்துலதான் ஒரு உரையை வந்து நான் ஒருத்தருக்கு சொல்ல விரும்புறேன், என்னோட கருத்துக்களை நான் பிறருக்கு சொல்லும் போது ஆங்கிலத்துலதான் சொல்லணும், ஆங்கிலத்துல சொல்றப்பதான் வந்து என்னோட மதிப்பு வந்து இருக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்ப வந்து சொல்ல போனா நம்ம காலையில எழுந்த உடனே நமக்கு அதிகப்படியா வரக்கூடிய ஒரு அழைப்புகள் வந்து காலை வணக்கம், இல்லைன்னா குட் மார்னிங், குட் ஈவினிங், அப்படி இல்ல குட் நைட், அந்த மெசேஜ் தான் நம்ம திரும்ப பார்த்துட்டோம். இந்த விஷயங்களை நீங்க வந்து ஏன் வந்து அதுல இருந்து ஆரம்பிங்க தமிழை. இப்ப வந்து ஒருத்தர் உங்களுக்கு குட் மார்னிங் ஒரு ஸ்டிக்கரோ இல்ல இமேஜோ அனுப்பினா நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்டிக்கர்ஸ் தான் அனுப்புறோம். காலை வணக்கம் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர், ஏன்னா அது யாரோ டைப் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு சுணக்கம் அது வேண்டாமே. இப்ப வந்து பல பேர்கள் வந்து தமிழ்ல வந்து யாராவா டைப் பண்றாங்க, நம்ம அவ்வளவா பண்ண போறோம் இல்ல. நமக்கு வந்து ஒரு இனிய காலை வணக்கம், நற்காலை வணக்கங்கள் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்ப வந்து நிறைய வந்து தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்ல போறது, அவங்க வந்து ஒரு கேஜெட்ஸ் ஃப்ரீ பர்சன்ஸா இருந்தவங்க. அதாவது எந்த ஒரு கருவிகள் இல்லாம ஒரு தனித்தனி கருவிகளை வந்து கொண்டு அவங்க இப்ப வந்து ஆண்ட்ராய்ட் போன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு என்னடா இது புது கருவி, ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணி ஆயிரும், இல்ல அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல. இப்ப வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, தமிழ் டைப்பிங் அப்ப பாக்குறப்ப பல பேரோட உதவியை தான் நாடுறாங்க. எனக்கு வந்து தமிழ்ல அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து தமிழ் கீபோர்டு வரல, நீ திரும்ப வச்சு கொடு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்து அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்கய்யா. இப்ப வந்து நீங்க வந்து தமிழ்ல வந்து பல தமிழ் ஆசிரியர்களுக்கே வந்து தமிழ் கீபோர்டு எல்லாம் வந்து எது நல்லா இருக்கும், எது டைப் பண்றது அதெல்லாம் தெரியாம அவங்களுமே ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தங்கிலீஷ்ல டைப் பண்ணி தமிழ்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு கீபேட்ஸ் இருக்கு. அந்த கீபேட்ஸ்ல நிறைய வந்து உங்களுக்கு வந்து சும்மா பேருக்கு அவங்களோட ப்ராசஸிங்காக வச்சிருப்பாங்க. அந்த ஆப்பை டெவலப் பண்ணா அவங்களுக்கு ஒரு மணி வரும், அதுக்காக வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க வந்து இப்ப கூகுளோட செயல்பாடா கூகுள் இண்டி கீபேட் இருக்கு, ஜிபோர்ட் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு நிறைய. இப்ப வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறப்ப ஜிபோர்ட், கூகுள் இண்டி கீபேட் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் தரக்கூடிய விசைப்பலகைகள். இதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான தேவை, தங்கிலீஷ்ல இருந்து தமிழ் வேணுமா, இல்ல தமிழே நேரடியா பண்ணலாமா? இப்ப வந்து தமிழே நேரடியா பண்ணும்போது அதுல வந்து எனக்கு வந்து வார்த்தைகள் வந்து பரிச்சயம் ஆகலை அப்படின்ற பட்சத்துல ஒரு 2 நாள்
ஒரு சின்ன ஒரு 2 நாள் அது கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த அந்த கீபோர்டு வந்து உங்க கை அது உங்க கட்டுப்பாட்டுல விசைப்பலகை இருக்கும் அப்படின்ற விதத்துல வந்து அந்த கூகுள் இண்டி கீபேட் இருக்கு. இல்ல அதை விட்டுட்டு நான் ஜிபோர்டு யூஸ் பண்றேன், எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதாவது இந்த மைக் அப்படின்ற சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்போ வந்து நீங்க டைப் பண்ணும்போது இப்ப நம்ம நார்மலா ஒரு பேசும்போது நீங்க ஒரு அதிக வேகமா நீங்க பேசுனீங்கன்னா ஒரு டைப் ஆகாது. அதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் பேசி ஆகணும். அந்த டைப் பண்ண முடியாத சூழல்ல எனக்கு வந்து நான் பேச பேச அது டைப் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் பொறுமையா இப்ப வந்து நான் நாளை வருகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வேகமா சொல்லாம நான் நாளை வருகிறேன் இந்த ஒரு குறைந்த அளவு உங்க வேகத்துல சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் கரெக்டா பண்ணி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெளிவா வந்து அந்த ஜிபோர்ட்ல வந்து டைப் ஆயிட்டு இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு கீபோர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் தான் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கு. இப்ப வந்து சேஞ்ச் கீபோர்ட்னு ஒரு அந்த மாதிரி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து 2 விதமான விஷயங்கள் வந்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க எல்லாமே வந்து ஓஎஸ் போடுறப்ப இங்கிலீஷ் தான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அல்லது லிங்க் கீபேட் லிங்க் லாங்குவேஜஸ் நிறைய வருது. அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது அதுல வந்து நீங்க வந்து ஒரு சரியான ஒரு தமிழை வந்து நீங்க வந்து உள்ளீடு செய்யணும் அப்படின்ற பட்சத்துல தமிழ் வந்து இந்தியா அதாவது தமிழ் இந்தியான்னு ஒரு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. அந்த இந்தியா தமிழ் அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா லதா ஃபாண்ட் உங்களுக்கு வரும். அந்த லதா ஃபாண்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு 2-3 நாள் வந்து பரீட்சைப்படுத்தி தான் ஆகும். உங்களுக்கு வந்து அதை விட்டா வேற இல்லை. அதே தமிழ் அலுவல் அப்படின்றதுக்காக இப்ப வந்து அரசாங்க முறையில தமிழ் 99 அப்படின்ற வந்து ஒரு விசைப்பலகையை வந்து கணினி வழிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நிறைய வந்து டெவலப்பிங்ஸ் வந்து அதை கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்ப வந்து ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல வந்து அவங்க வந்து இருக்கிறத வந்து எல்லா அலுவலகங்களையுமே லதா பாம்னி இந்த 2 தான் யூஸ் பண்றாங்க. தமிழ் 99ன்றத வந்து ஏன் யூஸ் பண்றது இல்லை, ஆனா அரசாங்கத்தினுடைய தானே அப்படின்னு பாக்குறப்ப பல பேருக்கு வந்து அதை வந்து தெரியுது. அந்த தெரியாதனால யாருமே வந்து பயன்பாட்டிற்கு கிடையாது. அதனால என்ன ஒரு முன்னேற்றமும் அந்த கீபேட்ல வந்து கிடையாது. சரி நம்ம ஏன் வந்து அதை கிடையாது, நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற பாக்குறப்ப இல்ல அதை வந்து மேக்சிமம் வந்து இப்ப எல்லா அலுவலகங்களையுமே டைப் ரைட்டிங் முடிச்சவங்க தான் வந்து டைப்பிஸ்டா உட்காந்துருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாமே டைப் பண்ற பட்சத்துல லதா பாம்னி தான் வந்து நமக்கு ரொட்டீனா போயிட்டு இருக்கு. அந்த லதா பாம்னியே ரொட்டீனா போயிட்டு இருக்கப்ப அதை வந்து நம்ம சரியா நிறைய வந்து தட்டச்சு முடிச்சவங்க தான் நம்ம அதை கத்துக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்களே உங்க கீபேட்ல வச்சு அதாவது நீங்களே உங்க கம்ப்யூட்டர்ல வச்சு தமிழ்ல நீங்களா ஏதோ ஒரு வார்த்தையை டைப் பண்ணுங்க. அப்ப டைப் பண்ண உங்களுக்கே நாள் பட அந்த டைப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிச்சயப்படும். நீங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தான் கொடுத்து நான் தமிழ் டைப்பிங் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்படி இல்லையா நீங்க வந்து இந்த தமிழ் டைப்பிங்.in அந்த வெப்சைட்ல போயிட்டு அதுல நீங்க டைப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்ல உங்க மொபைல்ல இருந்தே நீங்க வந்து நோட் பேடா சேவ் பண்ணி அதை வந்து உங்க கணினிக்கு மாத்தி அதை வந்து டைரக்டா பிடிஎஃபா போட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்ல இருக்கு. அதிகபட்சமா வந்து நம்ம தமிழை பயன்படுத்துறோம் பேச்சு வழக்குல மட்டும்தான். எழுத்து வடிவிலையோ இல்ல ஒரு அலுவலாகவோ நம்ம வந்து தமிழ் பயன்படுத்துறது கிடையாது. நீங்க எங்க போனீங்கன்னாலும் அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களாகட்டும் தனியார் அலுவலகங்களாகட்டும் நீங்க வந்து உங்க கடிதத்தை என்ன நீங்க கேட்க விரும்புறீங்களோ அதை வந்து கட்டாயம் தமிழ்ல எழுதி கொடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த அரசு அதிகாரியோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொன்னாலோ நீங்க வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழி, அலுவலக மொழி. நீங்க எங்க போனீங்கன்னாலும் உங்க லெட்டர் வந்து நீங்க தாராளமா தமிழ்ல யாருக்கும் அச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்க வந்து தாராளமா தமிழ்ல எழுதி கொடுக்கலாம். தமிழ்ல எழுதி கொடுக்குற பட்சத்துல உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான தமிழ் இருக்கு. நம்ம தான் வந்து தமிழை வந்து பயன்படுத்துறது இல்லை. தமிழர்கள் தான் அதிகபட்சம் தமிழை பயன்படுத்துறதே கிடையாது. மற்ற வெளி மாநிலத்தார் அல்லது வெளிநாட்டார் தான் அதிகமா வந்து தமிழை வந்து விரும்பி இப்ப கத்துக்கிட்டு வராங்க. நம்ம வந்து ஆங்கிலம் எல்லாமே நம்ம ஆங்கில முகத்துல இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தமிழ்ல கத்துப்போம். நிறைய வந்து தமிழ்ல வந்து ஈஸியா இப்ப எப்படிலாம் வந்து உள்ள வந்து கம்ப்யூட்டர்ல லிங்க் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கண நூல்களும் இன்றளவும் கூட வலைதளங்கள்ல தமிழுக்கு அதாவது இணைய வழியா மாறிட்டு வருது. எல்லாமே வந்து டைப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபா இல்ல உங்களுக்கு இந்த விக்கிபீடியா இந்த முறையில வந்து எல்லாமே
எல்லாருமே டைப் பண்ணி தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதையா. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. நல்ல மகிழ்ச்சி 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 ஐயா. மிக சிறப்பான உரை. ஏன்னா இது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த வலையரங்கு. இது வலையரங்குன்னு சொல்றதை விட, கருத்தரங்குன்னு சொல்றதை விட ஒரு பயிலரங்கு. ஏன்னா இது நேரடியா பண்ணாதான் சாத்தியம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதையும் தாண்டி இணைய வழி மூலயமாவே எப்படி எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் மாத்துறது, எந்தெந்த முறைகள்ல தமிழ்ல டைப் பண்ணலாம், நீங்க வச்சுக்கிறது வந்து கணினியா இருந்தாலும், மடிக்கணினியா இருந்தாலும், பலகலை கணினியா இருந்தாலுமே அதுல என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு, எப்படி ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல டைப் பண்ணலாம், டைப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, எப்படி உங்க பேச்சு ஒலி எழுப்பியே நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு, கண்ணு சரியா பார்வை தெரியாது, சாதா மொபைல் தான் வச்சிருக்காரு. இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த ஜிபேட் போட்டுட்டு ரக பேசுவாரு. நாளை மாலை 4 மணிக்கு ஆசிரியர் கூட்டம் உள்ளது, தவறாமல் வரவும் சொல்லுவாரு. ஒரு தப்பு இல்லாம அதுல டைப் ஆடுது. அதாவது தொழில்நுட்பம் வந்து முன்னேறிட்டே இருக்கு. குறிப்பா தமிழ் கம்ப்யூட்டிங் என்ற கணினி தமிழ் நிறைய வளர்ச்சி பாதையில போயிட்டே இருக்கு. எந்த சூழல் இருந்தாலும் சரி, டெக்னாலஜி தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமா வளர்ந்தாலும் சரி, அதோட சேர்த்து நம்ம தகவல் மொழி பல, அதுல முதன்மையா நிக்கிறது தமிழ் மொழி தான் எந்த சூழலும் சரி. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இது ஒலியா இருந்தது, அப்புறமா குகையில ஓவியமா ஆனது, அதுக்கப்புறம் தாழம்பூ போல ஒரு தழையில நின்னது, அதுக்கப்புறமா ஓலையில வந்தது, அதுக்கப்புறமா பேப்பர்ல வந்தது, அதுக்கப்புறம் கணினியில வந்தது, இன்னைக்கு இணையத்துல சிறப்பா இருக்கு. ஏன்னா எவ்வளவு இழந்தாலும் சரி, அந்த தமிழ் மட்டும் பாருங்க, எவ்வளவு தொன்மையா இருந்தாலும், மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியா இருந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலை மாறினாலும் அதனுடைய உண்மைத்தன்மை எல்லா மொழியும் மாறிக்கிட்டே வரும். 1300க்கு மேல பேசுற இடத்துல 3000 மொழிக்கு மேல உலகம் பேசுற இடத்துல எவ்வளவு மொழி இல்லாம போச்சு இப்போ. இருந்தாலும் யுனெஸ்கோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மொழி தேய்ந்து வர சாத்தியக்கூறுகள் சொல்லி சில மொழிகளை நம்மளுக்கு வெளியிடுறாங்க. அதையும் தாண்டி தமிழ் மொழி எல்லா சூழலும் நம்ம தகவமைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம இப்போ இணைய வழியில தமிழ் எப்படி டைப் பண்ணலாம்னு பேசுறோம்னா, அந்த சூழல் கிரியேட் பண்ணிருக்குன்னா, அந்த தனித்தமிழ் இயற்கை மாதிரி கடவுள் மாதிரி அதாவது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி காப்பாத்திக்கிட்டே வருது. அதுல நம்ம இதுல நம்ம சின்னதா ஒரு நம்ம ஒரு அணில் மாதிரி ஒரு உதவி தான் இது. இதுல இன்னைக்கு கேட்கறவங்க ஒரு 30-35 பேர் வந்து இன்னைக்கே போயிட்டு, ஆமா ஒரு பயிலரங்கு நல்லா இருந்தது, என்கிட்டயும் மொபைல் இருக்கு, இயங்குதளங்கள் ஆண்ட்ராய்டு ஒண்ணு இருக்கு, iOS ஒண்ணு இருக்கு, பிளாக்பெரின்னு ஒண்ணு இருக்கு, எந்த இயங்குதளமா மைக்ரோசாஃப்ட் எந்த இயங்குதளமா இருந்தாலுமே அதுல செட்டிங்ஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் போங்க, லாங்குவேஜ் போங்க, மொழி போங்க. மொழியில போனா கீபேட் லாங்குவேஜ் இருக்கும். அதுல 16 மொழியும் தமிழ் மொழி மட்டும் இல்லாம எந்த மொழி வேணா நீங்க ஆட் பண்ணிட்டு உங்க மொழியில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப தமிழ் சார்ந்து இல்லாதவங்களுக்கு கூட என்னது இது ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரி தான். அப்போ போங்க, இன்னைக்கே போயிட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா இது வலையரங்கு கிடையாது, பயிலரங்கு. இந்த பயிலரங்க கத்துக்கிட்டவங்க கண்டிப்பா இன்னைக்கு போயிட்டு முதல் வழி, சார் சொன்ன முதல் வழி, நீங்க எதுவுமே டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல்ல இருக்கிறது இயற்கையான கீபேட் என்ன இருக்கு, எல்லா மொபைல்லையும் இருக்கு. எல்லா மொபைலும் செட்டிங்ஸ் போங்க, சார் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ்ல போயிட்டு லாங்குவேஜ் இன்புட் லாங்குவேஜ் செக் பண்ணுங்க. அதுல எத்தனை லாங்குவேஜ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தமிழை செலக்ட் பண்ணுங்க. தமிழ் செலக்ட் பண்ணும்போது அதுல சொல்லிடும் உங்களுக்கு என்ன கீபேட் யூஸ் பண்ண போறீங்க. இங்கிலீஷ் டு தமிழ்ல, தமிழ் டு இங்கிலீஷா, கீபேட் என்னது தமிழ்லயும் வச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம். நீங்க செக் பண்ணுங்க. சரி, எனக்கு இது முடியலையா, சாத்தியக்கூறு இல்லையா, வேற மாதிரி கூகுள் இன்புட் டூல், என்னது இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரியான ஜிபோர்டு அது மாதிரியான நீங்க அதுல செலக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுவா இருந்தாலும் சரி. இன்னும் இதை தாண்டி நிறைய இருக்கு. சார் சொன்ன மாதிரி லதாவும் பாமினி மட்டும் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அது குறிப்பா என்னது அப்படின்னா யூனிகோட், நிறைய எழுத்துருக்கள் இருக்கு. எழுத்துருக்குள்ள பல விதம் ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கு. இப்ப சில பேர்ல எழுத்துரு உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சுட்டு கண்ணி தமிழ் அவர் வந்து இளங்குமாரன், அவரே நிறைய என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது, நானே என்ன பண்றேன், அவர் நிறைய என்ன பண்ணிருக்காரு, எழுத்துருக்கள் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு பாக்குற மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் மொழியில பயன்படுத்துறது மட்டும் இல்லாம, இணையத்துல தமிழ் மொழியை பயன்படுத்துறதும் இல்லாம நீங்க ஆக்கணும். இப்ப வாதியாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயன்படுத்துவோம், நாங்கெல்லாம் பயன்படுத்துவோம். மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நெட் என்கிட்ட இருக்கு, கம்ப்யூட்டர் என்கிட்ட இருக்கு, திறன்பேசி என்கிட்ட இருக்கு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் நான் பாக்குறேன், இதுல ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்களே இது மாதிரி எழுத்துக்கள் உருவாக்கலாம், இன்னும் எளிமைப்படுத்தலாம். இப்பவே எளிமையா ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு ஊக்கமா எடுத்துக்கிட்டு எந்த துறை படித்தாலும் சரி தமிழுக்கு தொண்டு செய்யலாம். அது நீங்க டெக்னாலஜிலே பிறந்துருங்க. நீங்களாம் டெக்னோகிராட், மில்லேனியல்ஸ், உங்களுக்கு என்னன்னா ஆக்க சக்தி இருக்கு. அதனால பயன்படுத்தவும் செய்யுங்க, உருவாக்கவும் செய்யுங்க. இது ரொம்ப அருமையான உரையா இருந்தது. ஒன்னும் நம்மளுக்கு என்னது அப்படின்னா, NHM பேடு, பராகா பேடு, அழகி பேடுன்ற நிறைய நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு மென்பொருள்கள் அதிகமா இருக்கு, லேப்டாப்லயே பயன்படுத்துற மாதிரி.
இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண 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 இவ்வளவு இருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதா நமக்கு இதுல இல்லைன்ற மாதிரி. 1983 வந்து 1990 இன்டர்நெட்டுக்கு வந்து போச்சு தமிழ் ஃபுல்லாவே. இப்போ நிறைய எல்லாமே ஆவணப்படுத்திட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த அருமையான நேரத்துல இந்த எல்லார் கையிலுமே திறன் பேசி தமிழர் இந்த நேரத்துல அருமையான ஸ்பீச் கொடுத்த ஊத்தங்கரை கவிஞர் வெங்கடேஷ் அவர்களுக்கு மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய படிப்பும் மேலும் சிறந்த எதிர்காலத்திலேயுமே நீங்க எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் அது ஜெயிக்கிறதுக்கு, அது வெற்றியா மாறுறதுக்கு எங்க சார்பா வாழ்த்து சொல்றோம். தொடர்ந்து மதர்ஸோட நீங்க இணைந்திருங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்பீக்கர்ல நீங்க தான் வெகு விரைவில் தொடர் தூரத்துல இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரி வெபினார் மாதிரியான வேற வேற விஷயத்துல எந்தெந்த நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியுமோ அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா பயணிக்கலாம். இப்போ இந்த உரை சம்பந்தமா, அதாவது பயிலரங்கு சம்பந்தமா, வலையரங்கோ கருத்தரங்கோ கிடையாது, இணைய வழி பயிலரங்கு சாத்தியம்னா மதர் சாத்தியம் சாத்தியம் ஆயிக்காட்டிருக்கு. நான் ஏதோ வந்தா உரை பேசணும்னு இல்லாம செஞ்சு காட்டினார். எல்லாமே என்னது அப்படின்னா லைவா செஞ்சு காட்டினார். அதுவும் இன்டர்நெட் கொஞ்சம் துண்டிக்கப்பட்டாலும் இன்டர்நெட் இல்லைன்னா கூட சார் காட்டணும்ன்ற ஒரு அந்த உத்வேகமும் அந்த எதுவுமே கண்டிப்பா தெரிஞ்சது. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில உயர்வீங்க ஐயா. உங்க தமிழ்ல நீங்க பிசிக்ஸ், நீங்க முதுகலை அறிவியல் படிச்சா கூட தமிழ் மேல இருக்கிற பற்றும் தமிழ் கவிஞர் என்ற பெயரும் எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கு. இதை பாக்குற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்காலத்துல பல்துறையிலும் ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றதுக்காக நீ முன்மாதிரியா பசங்களுக்கு திகழறீங்க. மாணவர்களே நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே நோக்குல போகாம எதிர்காலத்துல பன்னோக்கு பார்வையில உங்களுடைய பார்வைய வெளிவிடுங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல சிறப்பா விழுந்துகிட்டு எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரி நோக்கில நீங்க பயணப்படுங்க. மாணவர்களுக்கும் இங்க இணைந்திருக்கிற அனைவருக்குமே வெற்றி கனி மட்டுமே கிடைக்க மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இந்த கருத்துரை வழங்கலாம். சார் பேசின பயிலரங்கு சார்ந்த கணினியில இல்ல நம்மளுக்கு என்ன மொபைல் வச்சிருக்கீங்களோ அதுல தமிழ் உள்ளீடு செய்ய இன்னும் ஏதாவது வினாக்கள் இருந்ததுன்னா, இந்த சாருடைய உரையை பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். எல்லாரும் ஒரே டைம்ல அன்மியூட் பண்ணாம யாரெல்லாம் வினாக்கள் இருக்கோ அவங்க மட்டும் கேட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், இறைச்சல் இல்லாம இருக்கும். வினாக்கள் கூறுறவங்க கூறலாம், வாழ்த்து சொல்றவங்க சொல்லலாம், ஏதாவது இந்த உரையை பத்தி பகிர்றவங்க பகிரலாம். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லிட்டு நீங்க சார்ட்டு கேள்வி கேளுங்கம்மா. சார் ஐ அம் அஞ்சுகம் சார். கேளுங்கம்மா சார். நம்ம வந்து போன்ல யூஸ் பண்றோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு யூஸ் பண்றோம். பட் ஆனா அந்த ஸ்கிரீன் பிளேஸ்ல வந்து இப்ப தா கானா அது சிங்கிள் வேர்ட் தான் இருக்கு. கா கா கி கி அது எப்படி சார் யூஸ் பண்ணனும்? வெங்கடேஷ் சார், வெங்கடேஷ் ஐயா, வினாக்கள் பதில் அளிக்கிறீங்களா ஐயா? இப்போ வந்து நீங்க வந்து கீபோர்ட் வந்து யூஸ் பண்றீங்க, அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க எந்த மொபைல் யூஸ் பண்றீங்கமா? என்ன கீபோர்ட் யூஸ் பண்றீங்க? மொபைல்ல இருக்க டிஃபால்ட் கீபோர்ட் யூஸ் பண்றீங்களா? ஆமா சார். மொபைல்ல இருக்க டிஃபால்ட் கீபேடுங்களேவா? அப்படி இல்ல சார், நான் என் போன்ல கீபோர்ட் இருக்கு, எல்லா போன்லயுமே கீபோர்ட் இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குல்ல சார். தமிழ் வந்து இப்ப சிங்கிள் லெட்டர்ஸ் தானே இருக்கு, கா அந்த மாதிரி தானே இருக்கு. சோ கா கா கி கி அதெல்லாம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் சார்? இப்போ வந்து நீங்க வந்து தமிழ்ல வந்து ரெண்டு விதமான தமிழ்ல வந்து நம்ம டைப் பண்ணலாம். தங்கிலீஷ் அப்படி இல்லாம நேரடியா தமிழ்ல வச்சிருக்கலாம். நீங்க வந்து அந்த தங்கிலீஷ்ல வச்சிருந்தீங்கன்னா இப்ப வந்து கீ அப்படின்னா KEE அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ, அதாவது நெடில் கீ அந்த மாதிரி வரும். இல்ல அப்படி இல்ல நம்ம நேராவே இப்ப இந்த மாதிரி எனக்கு அந்த நீங்க சொல்றீங்களா காங்கி இந்த வரிசையில எனக்கு வந்து ஒரு மொழி அதாவது ஒரு எழுத்து மட்டும் வரணும், ஒரு எழுத்து மட்டும் தனியா வரணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நேரடியா வந்து தமிழ்ல டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த நேரடியா தமிழ்ல யூஸ் பண்ற ஆப்ஷன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எழுத்தோ இல்ல இதெல்லாம் தனித்தனியா வந்து நீங்க எந்த மொபைல் யூஸ் பண்றீங்க? நீங்க வந்து உங்க மொபைல் கீபோர்ட் ஒரு சில
சார் ஆக்சுவலா வந்து என் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் செட்டர் சார். என்ன மொபைல்மா? மோட்டோ C+. ஓகே ஃபைன்மா ஃபைன்மா. ஓகே மோட்டோ C+. இப்போ வந்து நீங்க உங்களோட மொபைல்ல வந்து என்ன பண்ணுங்க, ஓகே சொல்லுங்க சார். இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து ஜிபோர்ட் அப்படின்ற ஆப்ஷனே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சில மொபைல்ஸ் வந்து அது வந்து எப்படி சொல்றோம்னா ஒரு 2018க்கு முன் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் ஆக கிடையாது. சார் ஆக்சுவலா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கீபோர்ட்ல வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் வந்துச்சு சார். ஓகேமா. நான் வந்து நான் வந்து செட்டிங்ஸ்ல போய் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்ல போயிட்டு லாங்குவேஜ் அண்ட் இன்புட்ல போய் கீபோர்ட் அண்ட் இன்புட் மெத்தட்ஸ்ல வந்து விஷுவல் கேக்கலமா? அதுல போய் தான் நான் மாத்துனேன் சார். ஆக்சுவலா என் போன்ல வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு. நான் போய் செட்டிங்ஸ்ல போய் மாத்தினேன். பட் ஆனா எனக்கு தமிழ் மாறிடுச்சு. ஆனா வந்து அது நிறைய லெட்டர்ஸ் வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் சார். ஐயா இவங்க வினாக்கள் என்ன, இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இப்போ அந்த கீபோர்டு இன்புட் இவங்க கீபோர்டு வந்து தமிழ்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு கான் அடிப்படையில கா இருக்கு. ஆமா ஆமா அதுக்கு ஆமா. இப்ப வந்து அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம இங்கிலீஷ் கீபோர்ட்ல 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? யா சார். ஹலோ ஹலோ. ஆமா சார். அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தைகளை போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பிரஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எழுத்துருக்கள் வந்து அதிகமா, இப்ப வந்து எழுத்துருக்கள் வந்து டிஸ்பிளே சைஸ் கம்மியா இருக்கிறதுனால அதை வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. ஐயா ஐயா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு அஞ்சுகம் கேக்குறீங்களாமா சாரோட பர்மிஷனோட? எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, இன்டர்னலா இருக்கிற கீபோர்டுல 3 விதமா கிளாசிஃபை பண்ணுவாங்கம்மா. நீங்க தமிழ் போர்டுல செலக்ட் பண்ண போறீங்களா, இங்கிலீஷ் போர்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க ஒரு விஷயம். நீங்க இப்ப தமிழ் போர்டு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட் என்னது அப்படின்னா, அந்த தமிழ் போர்டுல எனக்கு தெரியறத டர்க்லிங் பண்ணும்போது தமிழ்ல இருந்து இருக்க காங்காச்சா மட்டும்தான் இருக்கு, அந்த மீதி எழுத்துக்கெல்லாம் காணாமே. இப்போ நான் கண்ணுன்னா எனக்கு கா இருக்கு, கான்னா கா எப்படி போறது, கீனா கீ எப்படி போறது, எனக்கு கா மட்டும் தான் என்னால பார்க்க முடியுது, மத்த எழுத்துக்கள் காணாமே. அதான் உங்களுக்கு என்ன தெரியலமா. இப்ப 2 விதமா அதை கிளாசிஃபை பண்ணிப்பாங்கம்மா. முதல் விதம் என்னது அப்படின்னா, அந்த கான் போட்ட உடனே இப்ப சப்போஸ் கீ வேணா காவை அமைக்கிட்டு அந்த ஈ மட்டும் இருக்கு இல்லையாமா, அந்த ஈ அமுக்குனீங்கன்னா கீயா மாறிடும். நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க. முதல் வகை எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு என்னது அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு அனுப்பணும்னா வச்சுக்கல, விநாயகன் எனக்கு அனுப்பணும்னா வச்சுக்கல, வா அமைக்கிட்டு ஈ அமைக்கினா வியா மாறிடும். இது ஒரு வாய்ப்பு இருக்குமா? ரைட்டாமா? நான் இருக்கும் நான் அமைக்கிட்டு அந்த ஆவ அமுக்குனீங்கன்னா அது வினா. இப்ப இதுல வந்து தமிழும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அப்படிதான் நான் சொல்றேன். அண்ட் வந்து இப்ப நான் தமிழ்ல ஆப்ஷன்ஸ்ல இருக்கேன். சோ இப்ப வந்து இங்க ஆ ஆ இ அதெல்லாம் இருக்கும்போது கா தா சா டா அதெல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் கா பிரஸ் பண்ண அதெல்லாம் எங்க வருமானா அம்புக்குறி, நீங்க அந்த கீபோர்டு வந்த உடனே லெஃப்ட் சைடுல ஒரு அம்புக்குறி இருக்குமா, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா மத்த ஏதோ வரும், வடமொழியும் சேர்த்து வரும், கா ஜா ஷாலா வரும், எழுத்து எல்லாமே வரும். இல்ல எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல சார் ஆக்சுவலா. அப்பனா நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணுமா? சாஃப்ட்வேர் நீங்க அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு சில சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீபோர்டு அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேரே அந்த மோட்டோ ஜியோட சாஃப்ட்வேரே நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா எல்லா கீபோர்டுமே உங்களுக்கு மறுபடியும் வந்துருமா. நீங்க ஒரு டைம் அப்டேட் பண்ணி பாருங்க, மறுபடியும் வரலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேமா. 2 வழி தான். இப்போ இங்கிலீஷ் போர்டா தமிழ் போர்டா? தமிழ் போர்டு. ஓகேமா. நான் உங்க மறுபடியும் உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணுவோமா, சரியாயிடுச்சு சரியா இல்லைன்ற மாதிரி. 2 நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ் எடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா குறைந்த எழுத்துக்கள் மட்டும் தான் நம்ம கீபோர்டுல பார்க்க முடியும். மற்ற எழுத்துக்கள் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைட்ல கீழே இருந்து மேல் சைட்ல அப் யாரோ இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா மத்த எதுவும் வரும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொக்கி எழுத்துக்கள், அந்த சேர்க்கை எழுத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கே அந்த இது மட்டும் அந்த கொக்கியை மட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ சில எழுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டாவே அந்த ஒலிக்கேற்ற மாதிரி ஆனா இப்ப சா வேணும்னா சா அமைக்கிட்டு அதுக்கப்புறம் சா வேணும்னா ஆவை பிரஸ் பண்ணா என்ன பண்ணும், அது கோத்துக்கும் சேர்த்துக்கும், எழுத்து வந்து சேர்த்து எழுதுக்கும். இந்த 2 விதமான முறையில் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா
ஒட்டுமொத்தமா ஆண்ட்ராய்டு டெவலப் பண்றாங்க. அப்போ மோட்டோஜில இது மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு டைம் மறுபடியும் செக் பண்ணுங்க. வரல அப்படின்னா உங்க சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி கீபோர்டு எல்லாமே வந்துரும் அதுல. ஓகேவா? அஞ்சுகம் சரியாமா? ஹலோ ஹலோ மத்தவங்க வினா இருக்கிறவங்க கேட்கலாம். மத்தவங்க வினா இருக்கிறவங்க கேட்கலாம், சாரு கிட்ட கேட்கலாம். அந்த கருத்துரை இடுறவங்க கேட்கலாம் இந்த உரையின் தொடர்ந்து. குமரன் ஐயா, நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? பாராட்டு சொல்றதும் சொல்லலாம், வினாக்கள் இருந்தாலும் கேட்கலாம். கணினி சம்பந்தமா, கணினி தமிழ் சம்பந்தமா, இந்த உரை சம்பந்தமான வினாக்கள், கருத்துரைகள், பாராட்டுக்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். அழகான ஒரு பயிலரங்க நமக்கு சார் கொடுத்துருக்காங்க. இது இந்த இன்னையிலிருந்து யாராவது ஒருத்தவங்க 2 பேரு குறைந்தபட்சம் தமிழ் வழியில தட்டச்சு செஞ்சா சந்தோஷம். காலை வணக்கம், மாலை வணக்கம், உணவு ஆகிவிட்டதா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ண வீடு பேசுறோமோ அது மாதிரி தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த வலையரங்கு வந்து ஒரு வெற்றி பெற்றதா நாங்க எண்ணுவோம். தமிழ் மொழி மட்டும் இல்லாம 16 லாங்குவேஜ் நம்ம சார் சொன்ன விதத்துல டைப் பண்ணலாம். ஐயா குமரன் ஐயா, கேள்வி இருக்கா? சார் வணக்கம். நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னோட ஹலோ சார். சார் வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் வணக்கம் சாருக்கு. வணக்கம். ரொம்ப தெளிவா பொறுமையா சொல்லிட்டாரு வெங்கடேசன் சார். அவரோட நம்பர் அப்புறம் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க என்னோட டாக்டர் தான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டவங்க. நான் அவங்களோட அந்த செட்ல அதை நான் மாத்திட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் சார். மாறிச்சா இல்லையா, இல்ல மேலும் ஏதாவது உதவி இருந்தா உங்ககிட்ட கேட்டு நான் அந்த கீபோர்டை மாத்தேன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். மாற்றியதுக்கு அப்புறம் தமிழ் வழியிலே உங்கள்ட்ட இருந்து ஒரு குறுஞ்செய்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா குறுஞ்செய்தி உடனடியா. ஓகே ஓகே, நன்றி 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 சார். கருத்துரைங்க வினாக்கள் எழுப்புறவங்க எழுப்பலாம். காலதாமதம் ஏற்படுத்த வேணாம். அப்பதான் ஒரு லைவ் வரும். இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ன்றதால எல்லாருமே தொடர்ந்து வினாக்கள் கேட்டீங்கன்னா, தொடர்ந்து கருத்துரை இட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். அந்த கேப் இல்லாம இருக்கும். வெளியில இருந்து யூடியூப்ல வலைவலி மூலமா பாக்குறவங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படாது. அதனால தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க. வினாக்கள் கருத்துரைகள் இருக்கிறதா? சார் ஹாப்பி மார்னிங் சார். சார் ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். நன்றி சார். இப்போ வந்துட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு தமிழ் வந்துட்டு பழமையான மொழி அப்படி அதை இதை எல்லாம தாண்டி எளிமையான மொழி அப்படின்றதையும் இதை கணினியில எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெனி டேஸ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு கண்டினியூவா இன்னும் வந்துட்டு எல்லாருக்கும் இது எளிமையான மொழி அப்படின்றது மேலும் மேலும் இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதர் லாங்குவேஜஸ்காரங்க கூட வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இந்த தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு. அந்த சிறப்பை வந்துட்டு எல்லாரும் ரீச் ஆகிற மாதிரி நீங்க செய்யுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றிங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா கருத்துரையிட்டதுக்கு. வெங்கடேசன் ஐயா சார் இப்ப பேசினாங்கல்ல, மோகன் சார் தான் தாளாளர், பள்ளியின் தாளாளர். மகிழ்ச்சி ஐயா, நீங்க வந்து இணைஞ்சதுக்கு உங்க கருத்து நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சென்னம்மா, நீங்க கை தூக்கி இருக்கீங்கம்மா, கேள்வி கேட்கலாம். சென்னம்மா, கேட்கலாமா? மேகலா மேம், நீங்களும் கேட்கலாம். சென்னம்மா கை தூக்கிங்க, மேகலா தூக்கி இருக்காங்க. வேகமா கேள்வி கேட்கலாம். ஆமா சார், போன் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, அதே டச் ஆயிடுச்சு சார். புரியலம்மா, போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவங்களோட தொலைபேசியில ஏதோ கோளாறுங்களாங்க, அதனால தன்னிச்சையா வந்து. ஓகே 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 ஓகே. வினாக்கள் எழுப்புறவங்க, இந்த உரை சார்ந்த கருத்திடுறவங்க இருந்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். இல்லாட்டினா நம்ம உரையை முடிக்கலாம். நீங்க பேசுறத கேட்கறது மட்டும் இல்லாம பங்கு பெறுவரா இருந்தீங்கன்னா இது மாதிரியான வலையரங்கு ஒன்றும் சிறப்பா இருக்கும். ஏன்னா யாரையும் பார்த்துக்க போறதில்ல, அருகாமையில் இல்ல. பயம் போக்கணும், தடைகள் நீக்கணும். பேசுவதற்கு எதுவுமே தடை இல்லைன்றது அந்த வலையரங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையா கவனிக்கும் போது வினாக்கள் இருந்தாலும் சரி, உண்மையா கவனிச்சு வினாக்கள் எதுவும் இல்லாட்டினா கூட கருத்துரை இடுறவங்களும் இடலாம்.
சார் வணக்கம் சார், நான் ரவி சார் பேசுறேன் சார். வணக்கம் 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 சார். சார் சார் சொல்ற மாதிரி என்னுடைய போன் வந்து மோட்டோ E+4 சார். ஓகே சார். என்னுடைய இந்த போன்ல நான் வந்து அவர் சொன்ன மாதிரி ஜி-போர்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஆங்கய்யா. அந்த ஜி-போர்டு டவுன்லோட் பண்ணிருக்கேன். அதே நேரத்துல வந்து இப்ப வந்து நான் தமிழ்ல பேசணும்னா தமிழ்ல நம்ம வாய்ஸ்ல பேசணும்னா அதான் டைப் பிடிக்குது. அதே நேரத்துல இப்ப தமிழ்ல டைப் பிடிக்கணும்னா கூட டைப் தமிழ்ல அடிச்சா மாறுது. அதே மாதிரி உங்களுக்கு நேரடி தமிழ்லயே இருக்கும். இருக்கு கீழே அந்த கீபோர்ட்ல ஒரு குளோப் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அதை நம்ம தொட்டோம்னா தமிழுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் வச்சுக்கலாம், இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் வச்சுக்கலாம், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்குதுங்க. நம்ம எதை கீழே நம்ம மாத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் மாறுதுங்க. இப்ப அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க மோட்டோ ஒரு போன் இருக்குன்னு சொன்னாங்க ஒருத்தருங்க, அதுல வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல நம்ம அந்த செட்டிங் பண்ணி உள்ள போய் நம்ம பார்த்து கரெக்டான முறையில வச்சோம்னா எல்லாமே பக்காவா வருதுங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறோம்னா அவன் நம்ம தமிழ்ல பேசினாலும் தமிழ்ல டைப்பிங், இங்கிலீஷ்ல ஹவ் ஆர் யூ அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹவ் ஆர், தமிழ்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தமிழ்ல மாத்தி தமிழ்ல பேசுனா தமிழ்லயும் அப்படி மாறும். அதனால வந்து நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே உண்மையா இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. சங்கர் சீனிவாசன் ஐயா இணைந்து நம்மளுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அது நேரடியா வாழ்த்து சொன்னாலும் ரொம்ப அவங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. மிக சிறப்பாக பேசினீர் ஐயா, மிக்க நன்றி, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு சார் வந்து நம்மளுக்கு கருத்துரைட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது கடைசியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம், பதில் சொன்னா பதில் சொல்லலாம். ஆங்கிலத்துல வந்து சுகந்தா மேடம் சொல்லியிருக்காங்க, நீங்க the way of explanation is very nice. நீங்க விளக்கிய விதமும் ரொம்ப அருமையா இருந்தது, மிக சிறப்பான வலையரங்கு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியம்மா. அப்போ யாரும் வினாக்கள் இல்லாட்டினா நம்ம முடிச்சுக்கலாமா? வலையரங்கு முடிச்சுக்கலாமா? வெங்கடேஷையா சொல்லுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உங்க டைம் கொடுத்து இந்த வலையரங்க பயிலரங்கா மாத்தி பொறுமையா, ஏன்னா இது முக்கியமான டைட்டில், டெக்னிக்கல் டைட்டில் டெக்னிக்கல் ஃபுல்லா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிப்பாங்க. நம்ம போது நீங்க தமிழ் ஆர்வலர், நீங்க ரொம்ப அழகா கணினி தமிழ் பத்தியும், அதுல கணினி தமிழ்ல ஏன்னா இப்போ 4 வகையான செய்திகள் இருக்கு. ஒண்ணு எழுத்துரு, 2வது படக்காட்சி, 3வது காணொலி, மல்டிமீடியா. இதுல என்னது அப்படின்னா இப்ப காலகட்டத்துல நம்ம எல்லாமே வலையொலி மூலயமா காணொலி செய்திகள் மட்டும்தான் அதிகமா பகிர்றோம். இணையத்துல வந்ததுக்கு அப்புறம் தமிழ் வாசிப்பு என்னது அப்படின்னா குறைஞ்சு போயிடுச்சோ அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இன்டர்நெட் இணையத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியா ரொம்ப படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நெட் ஸ்பீடா வருது, எல்லாமே காணொலிக்கு மட்டும் என்ன பண்றாங்க, அதிகமான ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க. அதிகமா அதை அவங்க வசீகரிக்கக்கூடிய ஒரு குறுங்காணொலிகள் தான் என்னது வசீகரிக்குது. அந்த டைம்ல தமிழ் வந்து வாசிப்பு மேலோங்கணும், தமிழ் எழுத்தும் மேலோங்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு வெபினாரு. இந்த வெபினார்ல ரொம்ப அழகா இன்னையில இருந்து எல்லாருமே அவங்களுடைய சுய பரிமாற்றமும் தகவல் பரிமாற்றமும் பொதுவிடை பரிமாற்றமும் தமிழ்ல இருக்கும் என்றத ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த டைம்ல அழகா பொறுமையா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே கூகுள் பிளே ஸ்டோர் மூலியமாவோ இல்ல ஆப்பிள் ஸ்டோர் மூலியமாவோ இல்ல இது சார்ந்து இல்லாம இணையமே இல்லைன்னா கூட டிஃபால்ட்டா இருக்கிற என்னென்ன விசைப்பலகைகள்லாம் இருக்குன்றது அழகா சொல்லி எல்லாருக்குமே, சப்போஸ் உங்களால தமிழ் எழுத முடியலன்னா கூட நீங்க ஒலியிலேயே நீங்க என்ன பண்ணலாம், தமிழ் எழுதலாம்ன்றதையும் விளக்கி என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் அழகா சொல்லி கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மதர் சார்பா மறுபடியும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானேன்ற மாதிரி தமிழ் என்ன மாறினாலும் தமிழ் மாறாம தமிழ் மணந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கன்னட பேராசிரியர் மார்ஷல் மக்லூகன் என்ன பண்ணாரு அப்படின்னா இன்டர்நெட் என்ற இணையம் கண்டுபிடிக்கிற 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். இணையமே இல்லாத கணினி மட்டும் தோன்றின காலத்துல ஒரு விஷயம் சொன்னாரு, இணையம் பயன்படுத்துவதால் இந்த உலகமே ஒரு கிராமம் போல் சுருங்கிவிடும் அப்படின்னு சொன்னாரு. இணையம் வர்றதுக்கு முன்னாடி அது கண்டிப்பா இப்ப சாத்தியமாகுது. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா தொடுதிரை ஊடகங்கள், அதாவது கையடக்க பேசிகள் மாதிரி தொடுதிரை ஊடகங்கள் மனிதனை
வெளி வைத்து வீட்டு சிறையில் உள் வைத்து ஆயுள் கைது செய்து விட்டது. இப்ப எல்லாருமே என்ன பண்றோம், அதுல முடங்கி கிடக்கிறோம். அந்த முடக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ் முடக்கமா இருக்கட்டும், தமிழ்ல ட்ரை பண்ணலாம். எல்லாமே என்னது, எடுத்தமா காலையில கேம் பார்த்தோமா, ஸ்டேட்டஸ் போட்டோமா, இது பண்ணமான்னு ஒரே ருட்டீன்ல இல்லாம அட்லீஸ்ட் ருட்டீன் பிரேக், மறுபடியும் ஸ்டேட்டஸ் போடுவோம், தமிழ்ல போடுவோம், மறுபடியும் ஹலோ சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோம், மறுபடியும் புதுசா ஒரு முயற்சி பண்ணுவோம். இந்த பயிலரங்கோட நிறுத்திக்காம பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நம்மளுக்கு சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, வெளி மாநிலத்தவரும் வெளிநாட்டார்களும் தான் அது தமிழை வளர்த்தாங்க, நம்ம தமிழை வாசிக்கிறவங்களா மட்டுமே இருந்துட்டுன்ற மாதிரி. கால்டுவெல்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு விஷயம் சொன்னார். இங்க வந்து திராவிட மொழிகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் என்னது அப்படின்னா அந்த காலத்துல இந்த வடமொழியாருடைய துணையாலதான் தமிழ் நிக்குது, வடமொழி சேர்ந்ததால தான் அது மணி பிரவாளம் என்ற பேர்ல தமிழ் மணக்குதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு தமிழ் தனித்தன்மை வாய்ந்தது, எந்த மொழியின் துணை இல்லாமல், குறிப்பாக வடமொழியின் துணை இல்லாமல் தானா நின்று மற்ற மொழிகளுக்கு ஒரு அரணா கொடையா நிக்கிறது மொழி தமிழ் மொழின்னு சொல்லிட்டு எழுதி தமிழுக்கு ஒப்பிலக்கணம் என்ற ஒப்பில்லா இலக்கணத்தையும் எழுதி கொடுத்தாரு. இது மாதிரி தமிழுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த காலகட்டத்துல நம்ம மாணவர்களுக்கு இந்த வலையறிஞன் பயன்பாடா நீங்க இப்ப ஒரு விதை, ஆராய்ச்சி விதையை நீங்க போட்டுக்குங்க. தமிழுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதுவும் கணினி மூலயமா ஏதாவது பண்ணணும், இணையத்தின் மூலமாக ஏதாவது பண்ணணும் நீங்க சொல்லணும். நம்ம நிறைய பேர் தமிழ் செஞ்சிருக்காங்க. அதுல சச்சிதானந்தன் ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான தொடர் பயிலரங்குகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைய பயிலரங்குல மற்ற பயிலரங்கோட மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து தொழில் சார்ந்த ஒரு பயிலரங்கு, எல்லாருக்கும் தேவையான ஒரு பயிலரங்கு. இதை பயன்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே கைபேசி கையில இருக்கு. கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். இதோட சேர்த்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2-3 செய்திகளை மட்டும். நாளைக்கு தமிழ் முல்லை, நீச்சல் வீராங்கனை தமிழ் முல்லை, கிளாசிக்கல் டான்சர் தமிழ் முல்லை, நிறைய சாதனைகள், மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா அவங்க இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசு, இப்பதான் BA செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க வீட்டுல பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்ணி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. நாளைக்கு பேரண்ட்டும் அட்டன் பண்ணுங்க, குழந்தைகளும் அட்டன் பண்ணுங்க. ஒரு சிறப்பான உரை நாளைக்கு காத்துட்டு இருக்கு. இது மாதிரி வாரம் அடுத்த வாரம் இது வந்து பன்னாட்டு கருத்தரங்கா மாறுது. வெளிநாட்டுல இருந்து, ஜெர்மனில இருந்துமே, சவுதி அரேபியில இருந்துமே, லண்டன்ல இருந்து நமக்கு வேற டைப்பிக்கல்ல பேசுறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த லாக்டவுன் ஒன்றும் முடியல இல்லையா, இந்த லாக்டவுனை மட்டும் பார்க்காம இதை வந்து ஒரு ஃபெஸ்டிவலா பாக்குறதுக்காக லாக்டவுன் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு ஒரு விழாவை மதர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வந்து எடுத்திருக்கு. மூலயமா பெற்றோர்களோ, மாணவர்களோ, மற்ற பள்ளி ஆசிரியர்களோ யார் வேணா என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற திறன்களை ஓவியமாக, கட்டுரையாக, கவிதையாக எந்த ரூபத்துல வேணா நீங்க அனுப்பலாம். அதற்கு நீங்க நம்ம முகநூல் பக்கத்திலேயுமே, வலைவலி பக்கத்திலேயுமே நிறைய போஸ்டர், பேனர்ஸ் எல்லாம் இருக்கு. நேற்று இதை பத்தியான கருத்து முழுமையா சொன்னேன். இது மாதிரி வலையரங்க மிஸ் பண்றவங்க, என்னால வேலை பளு காரணமாக என்னால பார்க்க முடியல, வேலை அதிகமா இருக்கு, எனக்கு ஒதுக்க முடியலன்றவங்க, எங்க யூடியூப்ல இது நேரடியா வலையொலியில நேரடியா லைவ் இருக்கு. அதனால நீங்க இப்ப யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, Facebook'ை லைக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பா அது வேலை பளு, இன்னுமே வேலையில நீங்க மும்முரமா ஆனா கூட நீங்க பார்க்க முடியாம போயிட்டா கூட நீங்க ஓய்வு நேரங்களில நீங்க என்ன பண்ணலாம், இது மாதிரி 38 பயனுள்ள தலைப்புல நல்ல சிறப்பான ஆளுமைகள் வந்து நமக்கு பேசியிருக்காங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கிட்டு இது வரைக்கும் 38 நாள் பேசின எல்லா உரையாளர்களுக்குமே மதர் சார்பா நன்றி சொல்லிட்டு, நீங்க பள்ளியோடைய வலையொலியுமே முகநூலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அட்டன் பண்ணிட்டு எல்லாருக்குமே மின் சான்றிதழ் உண்டு. கண்டிப்பா தொடர்ந்து உங்களுடைய உறுதுணை இருக்கும் நம்புறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி தாளர் மோகனா மேடம், மோகன் சார் அவர்களுக்குமே, மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் பாலாஜி அவர்களுக்கும், இதை தொடர்ந்து ஆதரவு கொண்டு வர நம்ம பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் குமரன் சார் மாதிரியான வெளியிலிருந்து ரசிக்கிறவங்க, பாக்குறவங்க, உந்து சக்தியா இருக்கிறவங்க, ஊக்கம் கொடுக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த ஒரு மகத்தான வாய்ப்புக்கு அந்த ஊத்தங்கரை கவிஞர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றியை கூறி, இன்று கண்ட அனைவர்களுக்கும் மிக நன்றியை கூறி இந்த உரையை நான் முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. தொடர்ந்து பயணிப்போம் ஐயா. உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் விநாயகருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். முடிச்சுக்கலாம் ஐயா உரையா. நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி. நாளை